அனைவருக்கும் வணக்கம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ல ஒரு முக்கியமான ஸ்காலரை நாம் இன்னைக்கு படிக்க போறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலை பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அரிஸ்டாட்டில் வெரி இம்பார்ட்டன்ட் கிரீக் பிலாசபர். ஏன்ஷியன்ட் கிரீஸ் இருக்குது பாருங்க, இது பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு பெயர் போனது. நிறைய ஸ்காலர்ஸ் ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல பொலிட்டிக்ஸ் பத்தி பேசினாங்க. அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்னு வரும்போது ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபியினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகம். ஒரு முக்கியமான ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸினுடைய ஸ்டூடெண்ட் தான் பிளேட்டோ. பிளேட்டோனுடைய ஸ்டூடெண்ட் தான் அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸ் ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவம் பிலாசபி இதற்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் யாருன்னா அது சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸை ஃபாலோ பண்ணி தான் பிளேட்டோ வராரு. பிளேட்டோவை ஃபாலோ பண்ணி அரிஸ்டாட்டில் வராரு. அரிஸ்டாட்டில் தான் நம்ம படிக்கிறோம். அரிஸ்டாட்டில் தான் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறோம். இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்பொழுது இதனுடைய தந்தை யாருன்னா அது அரிஸ்டாட்டில் தான். ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபி சாக்ரட்டிஸ்ல இருந்து ஆரம்பிச்சாலும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இதுல முக்கியமான கான்ட்ரிபியூட்டரா நம்ம யாரை பார்க்கிறோம்னா அரிஸ்டாட்டில பார்க்கிறோம். அரிஸ்டாட்டில் பாலிடிக்ஸ் மட்டும் படிக்கல, அவர் ஒரு பாலிமேத். நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல அவருக்கு நாலேஜ் இருந்தது. பிசிக்ஸ்ல இருந்தது, பயாலஜியில இருந்தது, எத்திக்ஸ்ல இருந்தது. ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் அவர் படிச்சார். பாலிடிக்ஸையே அவர் சயின்ஸா படிச்சார். அதனாலதான் இவர் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸை பிளேட்டோ மூலமா ஃபாலோ பண்ணாரு. பிளேட்டோ இஸ் a father of political philosophy and political theory. அரசியல் கோட்பாடு, அரசியல் தத்துவம் அப்படின்னு வரும்பொழுது பிளேட்டோவை தான் நம்ம ஃபாதரா பார்க்கிறோம். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா வெஸ்டர்ன் பிலாசபி இதற்கு முதல்ல கான்ட்ரிபியூட் பண்ணவர் சாக்ரட்டிஸ். அதுக்கப்புறம் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது தியரி அண்ட் பிலாசபில பிளேட்டோ கான்ட்ரிபியூட் பண்றாரு. கடைசியா பொலிட்டிக்கல் சயின்ஸ் வரும்போது அரிஸ்டாட்டில் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அரிஸ்டாட்டில் 384 BCல ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல பிறக்கிறாரு. சாக்ரட்டிஸும் பிளேட்டோவும் ஆத்தன்ஸ்ல பிறந்தாங்க. ஆத்தன்ஸ் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கிரீக் சிட்டி ஸ்டேட். அந்த காலத்துல கிரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ் இருக்கும். சின்ன சின்ன நகரங்கள் இருக்கும். அந்த சின்ன சின்ன நகரங்கள நாடுகள் மாதிரி இருக்கும். அதனால தான் இது நம்ம சிட்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். நீ தேதியில எப்படி சிங்கப்பூர் இருக்கு, அது ஒரு சிட்டி ஸ்டேட், ஒரு நகரம், அதே நேரத்தில் ஒரு நாடு. இந்த மாதிரி நிறைய நகரங்களை உங்களால பார்க்க முடியும். முக்கியமான நகரங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்தன்ஸ், ஸ்பார்ட்டா, இந்த மாதிரி நகரங்கள் இருந்தது. இந்த ஏன்ஷியன்ட் கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ் போலிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். POLIS. அரிஸ்டாட்டில் பொறுத்த வரைக்கும் அவர் ஆத்தன்ஸ்ல பிறக்கல, ஆனா ஸ்டஜீரா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தாரு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாசிடோனியா கிங்டம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஸ்டஜீரா. சரி, மேற்கொண்டு அரிஸ்டாட்டிலுடைய சிறப்பு அம்சங்கள் நம்ம பார்த்துருவோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரிஸ்டாட்டில் இஸ் த ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அது இல்லாம அரிஸ்டாட்டில் தான் முதல்ல சயின்ஸை பாலிடிக்ஸ்ல அப்ளை பண்றாரு. அதனால தான் நம்ம அவரை ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ சயின்டிஸ்ட் எப்படி படிப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். சயின்டிஸ்ட் எதையுமே வெரிஃபை பண்ண நினைப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தேவை, எவிடன்ஸ் தேவை இல்லையா? அவங்களுக்கு ப்ரூஃப் தேவை. ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகணும், அப்பதான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏத்துப்பாங்க. இந்த அடிப்படையில தான் அரிஸ்டாட்டில் பாலிடிக்ஸை படிக்கிறாரு. அந்த காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்போட
ஏன்ஷியன்ட் கிரீக்ல இருந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு பாருங்க, அரசியலமைப்புகள், இது எல்லாத்தையும் சேகரிச்சு கம்பேர் பண்றாரு. 108 கான்ஸ்டிடியூஷன்ஸ் அவர் கம்பேர் பண்றாரு. எப்படி ஒரு சயின்டிஸ்டோ ஒரு டாக்டரோ சயின்டிபிக்கா ஒரு விஷயத்தை படிப்பாங்களோ, ஃபேக்ட்ஸ் எவிடன்ஸ் இதெல்லாம் கேதர் பண்ணுவாங்களோ, அதே போல இவர் அரசியலை ஒரு சயின்டிஸ்ட் போல படிக்கிறாரு. இந்த காரணத்தினால இவரை ஃபாதர் ஆஃப் கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ் நீங்க சிலபஸ்ல பேப்பர் 2ல பாப்பீங்க. ஏன்ஷியன்ட் பீரியட்ல கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ் முதல்ல முன்னெடுத்து வச்சவர் அரிஸ்டாட்டில். 108 கான்ஸ்டிடியூஷன்ஸ் கம்பேர் பண்றாங்க. கம்பேரிசன், சயின்ஸ்க்கு கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பயாலஜி எடுத்துக்கங்க, அதுக்குள்ள ஜுவாலஜி, பாட்டனி, இதுக்குள்ள ஃபேமிலி, ஸ்பீஷீஸ், ஆர்டர் இதெல்லாம் நம்ம படிப்போமா? ஒரு அனிமல் ஸ்பீஷீஸையும் நம்ம கம்பேர் பண்ணுவோமா? அந்த மாதிரி அரசியலை அவரு கம்பேரிசன் பண்றாரு. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். உதாரணத்துக்கு ஆத்தன்ஸ்க்கு ஒன்று இருக்கும், இன்னொரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். இந்த அரசியல் அமைப்புகளை அவர் கம்பேர் பண்ணி படிக்கிறாரு. எது பெஸ்டா இருக்கு, எது பெட்டரா இருக்கு, எந்தெந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம புதுசா லேர்ன் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு காலத்துல அரிஸ்டாட்டில் செஞ்சார். அடுத்து சமூகம், மனிதன், அரசு, நாடு, இது சம்பந்தமா அரிஸ்டாட்டிலுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம். முதல்ல பாலிடிக்ஸ் பத்தியே அரிஸ்டாட்டில் ஒரு முக்கியமான ரிமார்க் முன்னெடுத்து வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பாலிடிக்ஸ் இஸ் த மாஸ்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த முக்கியமான கோட்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸாமினேஷன்ல எழுதணும். மாஸ்டர் சயின்ஸ். நம்மள நிறைய பேர் பாலிடிக்ஸ் சயின்ஸாவே பாக்குறது இல்லை. ஆனா அரிஸ்டாட்டில் இத மாஸ்டர் சயின்ஸ் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்றாரு. அது இல்லாம பாலிடிக்ஸ் அவர் வந்து பிராக்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, பாலிடிக்ஸ் அவர் வந்து சயின்ஸா மட்டும் பார்க்கல, மாஸ்டர் சயின்ஸா பார்க்கிறார். சயின்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்ஸா பார்க்கிறார். உதாரணத்துக்கு இன்னைக்கு நாடுகள்ல பாத்தீங்கன்னா ராணுவம் இருக்கு இல்லையா? ஒரு சில நாடுகள் வல்லரசா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள்ல ராணுவம் எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? இப்போ அந்த ராணுவம் எப்படி உருவாச்சு? சயின்ஸ் மூலமா உருவாச்சா? ரிசர்ச் பண்ணிருப்பாங்க, டெவலப் பண்ணிருப்பாங்க, தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி ராணுவத்தை ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா? நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, மிசைல்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ராணுவம் அப்படிங்கிறது எதன் மூலமா வருது? சயின்ஸ் மூலமா வருது இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஆனா இந்த சயின்ஸ்ல மாஸ்டர் சயின்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ். ஏன் இந்த ராணுவத்தை ஒரு நாடு எப்படி டெவலப் பண்ணுது அப்படின்னா அரசியல் மூலமா தான் டெவலப் பண்ணும் இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? உதாரணத்துக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் எடுத்துங்க. அமெரிக்காவுக்கு ரஷ்யா போட்டி, ரஷ்யாவுக்கு அமெரிக்கா போட்டி. ரெண்டு ராணுவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இந்த ராணுவத்தை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு ஏன் முடிவெடுத்தாங்க? எனக்கு ஒரு போட்டியாளன் இருக்கான், எனக்கு ஒரு எதிரி இருக்கான், அவனை நான் தோற்கடிக்கணும், அல்லது அவன் கிட்ட இருந்து என்னை பாதுகாக்கணும், அல்லது அவனோட நான் போட்டி போடணும், இதுக்கு என்னுடைய ராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற முடிவை எடுத்தது யாரு? அரசியல்வாதிகள். கரெக்டா? அதனாலதான் பாலிடிக்ஸ் மாஸ்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ராணுவம் மட்டும் இல்ல, எஜுகேஷன், ஹெல்த் கேர், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், எக்கனாமி, இந்த எல்லாத்துக்கும் எது பிரதானமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாலிடிக்ஸ் தான். அதனாலதான் அந்த பாலிடிக்ஸ் இஸ் த மாஸ்டர் சயின்ஸ் சொல்றாரு. இந்தியாவுக்குள்ளே உள்நாட்டு அரசியல் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். 3 லாங்குவேஜ் பாலிசி, இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னெடுத்து வைக்குது, இதை சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஏத்துக்கல. இங்கேயுமே நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பாலிடிக்ஸ் இஸ் த மாஸ்டர் சயின்ஸ். அதனால இதுதான் அரிஸ்டாட்டில் பாலிடிக்ஸை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம். அடுத்தது அவர் வந்து மேனை எப்படி பார்க்கிறாரு, மனிதனை எப்படி பார்க்கிறாங்கிறத பார்த்துவோம். இந்த வியூ ரொம்ப முக்கியமானது. மேன் இஸ் a social animal அப்படின்னு சொல்றாரு. Man is also a political animal. இது ரெண்டும் முக்கியமான வியூ. சோஷியல் அனிமல், நம்ம எல்லாருமே அனிமல்ஸ் தான் இல்லையா? நாம ஒரு அனிமல் ஸ்பீஷிஸ், மற்ற மிருகங்கள் மாதிரி தான் நாமும். ஆனா மற்ற மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வித்தியாசம் என்னன்னா, மனிதன் ஒரு சமூக விலங்கு, அது இல்லாம அரசியல் விலங்கு. ஒரு மனிதன் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சொசைட்டில தனித்து இருக்கணும்னு நினைக்க மாட்டான்.
மற்ற மனிதர்களோட எங்கேஜ் ஆகணும் அப்படின்னு நினைப்பான், உறவாடணும்னு நினைப்பான், பேசணும்னு நினைப்பான், கலந்துரையாடணும்னு நினைப்பான். அதனாலதான் மனிதன் அவர் வந்து சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனிதன் சோஷியல் அனிமலா இருக்கும் போதே அவன் என்ன ஆயிடுறான்னா பொலிட்டிக்கல் அனிமலாகவும் ஆயிடுறான். அரசியல் செய்யணும் அப்படின்ற விருப்பம் எல்லா மனிதனுக்குள்ளேயும் நேச்சுரலா இருக்கும், இன்ஹெரண்டா இருக்கும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. இப்போ நிறைய லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் இருப்பாங்க, வீட்டை பார்த்துப்பாங்க. நம்மள நிறைய பேர் அவங்கள ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸை பெருசா பேச மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் அப்படின்றது அரசியல் கட்சிகள், தேர்தல், இதெல்லாம் தான் அவங்களுக்கு பாலிடிக்ஸ். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் தான் அதை பேசுவாங்க. ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா மென்னும் சரி விமனும் சரி, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பொலிட்டிக்கல் அனிமல்ஸ் தான். இப்போ இந்த சோ கால்டு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க, இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க டெய்லி என்ன பண்ணுவாங்க, மற்ற பெண்களோட பேசுவாங்க இல்லையா, இதுவுமே பாலிடிக்ஸ் தான். உதாரணத்துக்கு உங்க வீட்டில் என்ன வசதி இருக்கு, என் வீட்டில் என்ன வசதி இருக்கு, நீங்க என்ன சாரி எடுத்தீங்க, நான் என்ன சாரி எடுத்தேன், இன்னைக்கு நம்ம என்ன சீரியல் பார்த்தோம், அந்த சீரியலினுடைய ஸ்டோரி என்ன, அதுல பெண்களுடைய நிலை என்ன, அந்த சீரியல்ல வர அந்த பெண்மணி, அவள் மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த ஆண், அவன் மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கா, இந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா. அப்போ எல்லாருமே பொலிட்டிக்கல் அனிமல்ஸ் தான். அது இல்லாம அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவார்னா எல்லா மனிதர்களுமே அல்டிமேட்டா ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி தான் போவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தனி மனிதர்கள் நாம் அந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இன்ஹெரண்டா உள்ளடக்கமாக ஒரு தேவை இருக்கு, ஒரு உந்துதல் இருக்கு. அது என்னன்னா மேன் எப்பயுமே ஸ்டேட்டை நோக்கி போவான், ஸ்டேட் நாடு அப்படிங்கறத உருவாக்க நினைப்பான் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்வார். அது எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பொலிட்டிக்கல் யூனிட்டை உருவாக்குவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி, குடும்பம் இருக்கு இல்லையா, இதுவே ஒரு பொலிட்டிக்கல் யூனிட் தான். காரணம் என்ன, மேன் வந்து பொலிட்டிக்கல் அனிமல், பொலிட்டிக்கல் அனிமலா இருக்கிறதுனால சேர்ந்து வாழ நினைப்பான். அவன் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய உருவாக்கக்கூடிய அந்த யூனிட் எதுனா ஃபேமிலி. இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்று சேருது. ஏன், மறுபடியும் மேன் இஸ் a பொலிட்டிக்கல் அனிமல். ஃபேமிலிஸ் ஒன்று சேரும்பொழுது இன்னொரு பொலிட்டிக்கல் யூனிட் உருவாகுது, அதுதான் வில்லேஜ், கிராமங்கள். புரியுதா, இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் யூனிட் தான். அல்டிமேட்டா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் யூனிட் உருவாகும், அதுதான் ஸ்டேட். ஸ்டேட்ங்கிறது நாடு, அதோட சேர்ந்த அந்த அரசு. இதுதான் மனிதன், நாடு. இதன் மீது அரிஸ்டாட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த பார்வை, இந்த வியூஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நான் சொல்லி தந்தது அரிஸ்டாட்டில் சம்பந்தமா நம்ம படிக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் வியூஸ். ஒரு ஸ்டூடெண்டா நீங்க கண்டிப்பா இதை லேர்ன் பண்ணிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம அரிஸ்டாட்டிலுடைய லைஃபை பிரீஃபா பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல அரிஸ்டாட்டில கைட் பண்ணது அவருடைய குரு பிளேட்டோ. சோ பிளேட்டோவை தான் அரிஸ்டாட்டில் ஃபாலோ பண்ணுவார். ஆனா பிளேட்டோவுக்கும் அரிஸ்டாட்டிலுக்கும் நிறைய முரண்கள் இருக்கு, இதையும் நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன் அரிஸ்டாட்டில் கிரீக் ஸ்காலர், ஸ்டஜீரால அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய குரு பிளேட்டோ ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனான அகாடமி, இதுல அவர் சேர்றாரு. அகாடமி தான் பிளேட்டோனுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய பேர், ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சுக்கீங்களேன். அந்த காலத்துல இந்த பிலாசபர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. அரசியல்ல, எத்திக்ஸ்ல, மெட்டாபிசிக்ஸ்ல, எபிஸ்டமாலஜில, இதுலலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் பிளேட்டோ அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகாடமியில கொடுக்கிறார். எபிஸ்டமாலஜி அப்படின்றது நாலேஜ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதன் சம்பந்தமான ஆராய்ச்சி தான் எபிஸ்டமாலஜி. மெட்டாபிசிக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட், ட்ரூத், உண்மை, எக்ஸிஸ்டன்ஸ், இதெல்லாம் பத்தி அடிப்படையா நம்ம படிக்கிறது தான் மெட்டாபிசிக்ஸ். இந்த உலகம் ஏன் வந்துச்சு, மனிதர்கள் ஏன் இந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, நம்முடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கு, இதெல்லாம் மெட்டாபிசிக்ஸ்.
அரிஸ்டாட்டிலுடைய தந்தை, அவர் பேர் நிக்கோமாக்கஸ். இவர் யாருன்னா ஒரு பிசிஷியன், டாக்டர். அவருடைய தந்தையும் இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. ஒரு பக்கம் டீச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, இன்னொரு பக்கம் தந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அவருடைய தந்தை ஒரு பிசிஷியனா இருக்கிறதுனால அரிஸ்டாட்டிலும் பாலிடிக்ஸ் எப்படி அணுகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா அணுகிறார். அரிஸ்டாட்டிலுடைய ஃபாதர் நிக்கோமாக்கஸ் அன்னைக்கு தேதியில கிரீக் கிங்கா இருந்த அமின்தாஸ் III அவர் கீழே வேலை செய்கிறார். மாசிடோனியன் கிங் அமின்தாஸ் III. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் யார் கீழே ஒர்க் பண்றாருன்னா அமின்தாஸ் IIIக்கு அப்புறம் வந்த கிங் பிலிப் II இவர் கீழே ஒர்க் பண்றாரு. பிலிப் II மகனான அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் தி கிரேட்னு சொல்றோம் இல்லைங்களா, மாசிடோனியன் கிங். அலெக்சாண்டரை ட்ரெயின் பண்ணதே அரிஸ்டாட்டில் தான். அதனால அரிஸ்டாட்டிலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கு. அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருக்கு அரசியல் கத்து தரார். அலெக்சாண்டர் ஒரு பெரிய ஒரு வீரரா, பெரிய ஒரு மாமன்னரா இந்த உலகத்தில் இருக்க பல பகுதிகளை ஆட்சி செஞ்சதுக்கு அரிஸ்டாட்டில் ஒரு முக்கியமான காரணம். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மாசிடோனியா நிறைய கிரீக் ஸ்டேட்ஸ் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல ஆத்தன்ஸுமே மாசிடோனியாவுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஒரு காலத்துல தன்னுடைய குருவான பிளேட்டோ கீழே படிச்ச அரிஸ்டாட்டில் அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த அகாடமியை ஆரம்பிச்சிடுறாரு. அதனுடைய பேர் லைசியம். பிளேட்டோருடைய இன்ஸ்டிடியூஷன் அகாடமி, அரிஸ்டாட்டிலுடைய இன்ஸ்டிடியூஷன் லைசியம். மாசிடோனியா ஆத்தன்ஸ் ஆட்சி பண்ணுது. ஆனா பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆத்தன்ஸ் மாசிடோனியா மேல போர் தொடுக்குது. உங்களோட போர் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லுது. இந்த நேரத்தில் என்ன ஆகிறாருன்னா ஆத்தன்ஸ்ல இருக்க மக்களுக்கு அரிஸ்டாட்டில் எதிரியாகிறாரு. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா இந்த அலெக்சாண்டரை டீச் பண்ணதே இவர் தான், மாசிடோனியாவுடைய சப்போர்ட்டர் இவரு, அதனால இவருக்கு நமக்கு எதிராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் நிறைய பேர் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவர் ஆத்தன்ஸை விட்டு வெளியே போயிடுறாரு. சொல்ல போனா இவருக்கு மட்டும் இல்ல, பிளேட்டோவுக்கும் சரி சாக்ரட்டிஸ்க்கும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. பிளேட்டோவும் இந்த மாதிரி உயிருக்கு பயந்து சொந்த ஊரை விட்டு வெளியே போனாரு. சாக்ரட்டிஸ் பாத்தீங்கன்னா ஆத்தன்ஸ் நகரத்துல இருந்த டெமோக்ராட்ஸ் இவங்களே அவரை கொண்டுட்டாங்க. அதை நம்ம இன்னொரு லெக்சர்ல செப்பரேட்டா படிப்போம். அரிஸ்டாட்டிலுடைய முக்கியமான ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். பிளேட்டோனுடைய முக்கியமான ஒர்க் பாத்தீங்கன்னா ரிபப்ளிக், மேக்னஸ் ஆப்பஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அரிஸ்டாட்டில் அப்படின்னு வரும்பொழுது பாலிடிக்ஸ் ஆர் பாலிட்டிகஸ், அந்த ஒர்க் புக் பேரே பாலிடிக்ஸ் தான். இது இல்லாம நிறைய புக்ஸ் எழுதியிருந்தாரு. புரோட்டப்டிகஸ், இன்னொன்னு நிக்கோமாக்கியன் எத்திக்ஸ். புரோட்டப்டிகஸ்ல அரிஸ்டாட்டில் கொடுக்கிற மெசேஜ் என்னன்னா எல்லாரும் அரசியல்ல ஈடுபடணும், எல்லாரும் அரசியல் செய்யணும்னு சொல்றாரு. எவ்ரிஒன் மஸ்ட் டூ பாலிடிக்ஸ். பாத்தீங்களா, இதுதான் பிலாசபி. 2000 வருஷம் முன்னாடியே சொல்றாரு. உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, அன்றாட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா மக்களுக்கு. உதாரணத்துக்கு ரோடு சரியில்லை, லைட் இல்லை, தண்ணீர் வரல, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு தீர்வு வந்து மக்கள் பாலிடிக்ஸ்ல ஈடுபடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்தணும், எல்லாருமே ஸ்டேட் கீழே தான் வரும், நமக்கும் பொறுப்பு இருக்கு, நமக்கு உரிமைகள் இருக்கு. இத ஒரு காலத்துல அரிஸ்டாட்டில் சொல்றாரு. இதுல புரோட்டப்டிகஸ்ல இன்னொரு ஒர்க் பாத்தீங்கன்னா நிக்கோமாக்கியன் எத்திக்ஸ். நிக்கோமாக்கியன் எத்திக்ஸ்ல அவர் வந்து இந்த நெறிமுறைகள்ல போக்கஸ் பண்றாரு, எத்திக்ஸ் இத பத்தி பேசுறாரு. அரிஸ்டாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் ஹையஸ்ட் குட்க்கு எய்ம் பண்ணுது. ஆல் திங்ஸ் எய்ம் அட் த குட். இது ரொம்ப முக்கியமான கோட். இது நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு எல்லா மனிதர்களும்
நன்மை, நலன், இதை தான் விரும்புறாங்க, இதை நோக்கி தான் போவாங்க அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்வார். அதனால அரிஸ்டாட்டில் என்ன சொல்வார்னா, எல்லா மனிதர்களும் எத்திக்கலா இருக்கலாம், மாரல் கேரக்டர் டெவலப் பண்ணலாம். ஆனா இது எப்படி பண்ணலாம்னா பயிற்சி மூலமா தான் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். ஹேபிச்சுவல் பிராக்டிஸ். டெவலப் எத்திக்ஸ் through habitual practice. நீங்க சாக்ரட்டிஸ்ல இருந்து பிளேட்டோவை தாண்டி அரிஸ்டாட்டில் வரும்போது பாலிடிக்ஸ் வந்து பிராக்டிக்கல் ஆகிட்டே இருக்கும். சாக்ரட்டிஸ் மெயினா பிலாசபி பேசுவாரு, பிளேட்டோ தியரி கோட்பாடு நோக்கி வருவாரு. ஆனா அரிஸ்டாட்டில்னு வரும்போது எல்லாமே பிராக்டிக்கலா இருக்கும். இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அரிஸ்டாட்டில் வாஸ் சயின்டிபிக், he was practical. பிளேட்டோ சில பதில்களை கொடுக்கல, அந்த பதில்களை அரிஸ்டாட்டில் கொடுக்கிறார். உதாரணத்துக்கு பிளேட்டோ எத்திக்ஸ் பத்தி பேசுவாரு, ஜஸ்டிஸ் பத்தி பேசுவாரு. ஆனா அதை எப்படி பிராக்டிக்கலா அச்சீவ் பண்றது அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஆனா அரிஸ்டாட்டில் தெளிவா கொடுக்கிறார். எந்த மனிதனா இருந்தாலும் அவன் எத்திக்ஸை டெவலப் பண்ண முடியும், மாரல் கேரக்டர் டெவலப் பண்ண முடியும். எப்படின்னா ஹேபிச்சுவல் பிராக்டிஸ் மூலமா பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு திருடன் கூட, தவறு செய்யறவன் கூட தொடர்ந்து ஹேபிச்சுவலா அவன் நல்ல விஷயங்களை செய்யறான் அப்படின்னா அவனால மாற முடியும், நல்லவனா மாற முடியும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லுவார். அடுத்து அரிஸ்டாட்டிலுக்கும் பிளேட்டோவுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இதை நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். பிளேட்டோவை நம்ம ஐடியலிஸ்டா பார்க்கிறோம், ஆனா அரிஸ்டாட்டில் ஒரு ரியலிஸ்ட். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் பெருசா மாறுபடுறாரு. அது இல்லாம ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபில ஒரு பெரிய லேண்ட்மார்க், இது ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். பிளேட்டோ முடிஞ்சு அரிஸ்டாட்டிலுடைய காலகட்டம் வரும்போது பாலிடிக்ஸ் எப்படி மாறுதுன்னா ரியலிஸ்டா மாறுது. ஓகேவா? ஐடியலிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஐடியா, கருத்து, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் ஐடியலிசம் அப்படின்னு சொல்றோம். பிளேட்டோ ஒரு முக்கியமான ஐடியலிஸ்ட். ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்து இந்த ஐடியலிசம் நம்ம பிளேட்டோ மூலமா பார்க்க முடியுது. இந்த பக்கம் ரியலிஸ்ட். இந்த ரியலிஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையை எங்க தேடுவாங்கன்னா சென்சிபிள் வேர்ல்டுல தேடுவாங்க, அல்லது மெட்டீரியல் வேர்ல்டுல தேடுவாங்க. இவங்க தான் ரியலிஸ்டுங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஐஏஎஸ் எக்ஸாமே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஐடியலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐஏஎஸ் எக்ஸாம் மூலமா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு இளைஞன் நாட்டுக்கு சேவை பண்ண நினைக்கிறாரு, சேவை மனப்பான்மை இருக்கு, சர்வீஸ் மோட்டிவ் இருக்கு. இது ஐடியா. இந்த ஐடியா தான் சிவில் சர்வீஸை ஃபர்தரா ஸ்ட்ரெங்தன் பண்ணும், நாட்டுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும், மக்கள் இவரால நலன் பெறுவாங்க அப்படின்னு ஐடியலிஸ்ட் சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப ஐடியா என்ன? ஐடியா சிவில் சர்வீஸ், சர்வீஸ், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், சாக்ரிஃபைஸ் ஃபார் த கண்ட்ரி. புரியுதா? ஆனா ரியலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடியா அப்படின்றது இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, சென்சிபிள் வேர்ல்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மெட்டீரியல் வேர்ல்டு, இப்ப இந்த போர்டுங்கிறது சென்சிபிள் வேர்ல்டு, இதை டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். இந்த ரியலிஸ்டுக்கு பெர்செப்ஷன் தான் முக்கியம், ஒரு விஷயத்தை உணரணும், அப்பதான் அதை ரியல்னு ஏத்துப்பாங்க. இப்ப இவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி பார்ப்பாங்க? இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கணும், யாரும் பசி பட்டினியில் இருக்கக்கூடாது, யாரும் ரொம்ப ஏழைகளா இருக்கக்கூடாது, மக்களுக்கு தேவையான விஷயங்களை அரசு கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் முக்கியம். இது பெர்செப்ஷன் தானே, இது சென்சிபிள் வேர்ல்டு தானே. அவங்க எதை வச்சு பாக்குறாங்க? உணவு, உடை, வீடு, வசதி, கல்வி, இதெல்லாம் வச்சு பாக்குறாங்க. அப்போ அவங்களுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கும்னா சென்சிபிள் வேர்ல்டை வச்சுதான் இருக்கும். இதற்கு தான் அவங்க முதன்மை கொடுப்பாங்க. அப்போ இதன் மூலமா தான் இந்த ஐடியாவே வருதுன்னு அவங்க சொல்லுவாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம், சர்வீஸ், சர்வீஸ் மோட்டிவ், சாக்ரிஃபைஸ், இதெல்லாம் இருந்தாலும் இது ஆரம்பிக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்சிபிள் வேர்ல்ட்ல இருந்து ஆரம்பிக்குது.
அதனால தான் ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாருன்னு இவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அல்டிமேட்டா ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகுறதுனால இவருக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அதுவுமே ஒரு பெர்செப்ஷன் தான், அதுவுமே சென்சிபிள் வேர்ல்டு தான் அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. இந்த ரியலிசம் இதுதான் பிளேட்டோவையும் அரிஸ்டாட்டிலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த ரியலிசம் வச்சு இப்போ நம்ம ஃபர்தரா அரிஸ்டாட்டில படிக்க போறோம். பிளேட்டோவையும் அரிஸ்டாட்டிலையும் கம்பேர் பண்ண போறோம். பிளேட்டோவை ஆல்ரெடி நான் நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பிளேட்டோ வீடியோவை பார்க்காதவங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லா லிசன் பண்ணி லேர்ன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளேட்டோ த ஐடியலிஸ்ட் வர்சஸ் அரிஸ்டாட்டில் த ரியலிஸ்ட், தி டிஃபரன்சஸ் நம்ம படிக்க போறோம். அரிஸ்டாட்டிலுடைய பிலாசபி கீழ இதுதான் கோர். எப்படி அவர் வந்து ஒரு ரியலிஸ்டா இருந்தாரு, அவருக்கும் பிளேட்டோவுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, பிளேட்டோ பதில் சொல்லாத சில கேள்விகளுக்கு எப்படி அரிஸ்டாட்டில் பதில் சொல்றாரு அப்படிங்கறத நாம இப்போ பார்ப்போம். பிளேட்டோ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடியாவுக்கு கொடுக்கிறாரு இல்லையா. அவர் ஒரு ஐடியலிஸ்ட். இந்த ஐடியா இத நம்ம என்ன சொல்றோம்னா ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஃபார்ம், ஐடியா, டைப், இந்த மாதிரி பல்வேறு டேர்ம்ஸ் இருக்கு. ஓவரால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் ஐடியாஸ், கருத்துக்கள், சிந்தனைகள். ஓகேங்களா. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கிரீக் பிலாசபில நம்ம எப்படி பார்க்கறோம்னா ஐடாஸ் அப்படின்ற டேர்ம் மூலமா பார்க்கறோம். ஐடாஸ் அப்படின்னா டைப் ஆர் ஃபார்ம். உதாரணத்துக்கு குட் அப்படிங்கிறது ஒரு ஐடியா, பேட் அப்படிங்கிறது ஒரு ஐடியா, ஜஸ்டிஸ் நீதி அப்படிங்கிறது ஒரு ஐடியா, இன்ஜஸ்டிஸ் அநீதி அப்படிங்கிறது ஐடியா. சோ இந்த ஐடியாஸ்க்கு தான் பிளேட்டோ முக்கியத்துவம் தராரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எப்படி நகருது அப்படின்னா ஐடியா வச்சுதான் நகருது. ஐடியா தான் மெட்டீரியல் வேர்ல்டை ஷேப் பண்ணுது. நம்முடைய சிந்தனைகள், கருத்துக்கள் இதுதான் சென்சிபிள் வேர்ல்டைய மாத்துது அப்படின்னு பிளேட்டோ சொல்வார். உதாரணத்துக்கு டேம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம நாட்டில் டேம்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த டேம், காலேஜஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சென்சிபிள் வேர்ல்டு இல்லையா, மெட்டீரியல் வேர்ல்டு, மேட்டர். ஆனா இதெல்லாம் உருவானதுக்கு காரணமே ஐடியா தான் அப்படின்னு பிளேட்டோ சொல்வார் இல்லையா. அது ஒரு லாஜிக் இருக்குல்ல. இப்ப டேம் இருக்குன்னா டேம் ஏன் வந்திருக்கும்? நீர் அப்படிங்கிறது நமக்கு தேவை, இது ஒரு ஐடியா. வாட்டர் நமக்கு தேவை, இந்த நீட் சாட்டிஸ்ஃபை ஆகணும், நீர்ல நம்ம இருக்க முடியாது. இந்த ஐடியா மூலமா தான் டேம் வந்திருக்கு. கரெக்டா இல்லையா? அதே போல கல்வி, கல்விங்கிறது என்ன? ஒரு ஐடியா இல்லையா. அறிவு தேவை, அறிவை நம்ம வளர்த்துக்கணும், அது கல்வி மூலமா தான் கிடைக்கும். அப்ப எஜுகேஷன் அப்படிங்கிற ஐடியா மூலமா என்ன வருது? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருது. கரெக்ட். அதே போல ஒரு நாட்டினுடைய இறையாண்மை, சாவரென்டி, சாவரென்டின்றத நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும், இது ஐடியா. இது எல்லாமே ஐடியாஸ். எப்படி பாதுகாப்பீங்க? ராணுவத்தின் மூலமா பாதுகாக்கலாமா? செய்யலாம் இல்லையா? அப்போ இது எல்லாமே எங்க இருக்கு? இதெல்லாம் மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கு. ஓகேவா? ஆனா மெட்டீரியல் வேர்ல்ட் உருவாக்குறது எது? ஐடியா தான் அப்படின்னு பிளேட்டோ சொல்வார். ஆனா அரிஸ்டாட்டில் இந்த விஷயத்துல மாறுபடுறார். பிளேட்டோ தியரியில ஒரு பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடியா, மெட்டீரியல் வேர்ல்டு இந்த ரெண்டையும் அவர் இணைக்கல. சில கேள்விகளை பதில் சொல்லல. இது எப்படி இணையுது, கரெக்டா இணையுது அப்படின்றத அவர் சொல்லல. உதாரணத்துக்கு பிளேட்டோ என்ன சொல்லுவாருன்னா ஐடியா வந்து எப்பயுமே பெர்மனண்டா இருக்கும், மாறாது அப்படின்னு சொல்லுவார். ஆனா இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இருக்கு பாருங்க, இது மாறும் அப்படின்னு சொல்லுவார். மெட்டீரியல் வேர்ல்டு சேஞ்சிங், ஐடியா பெர்மனன்ட் அப்படின்னு பிளேட்டோ ஆர்கியூ பண்ணார். அதனால அவரால் அதை தாண்டி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல, பதில்கள் அவர்கிட்ட இருந்து வரல. ஆனா இந்த பதில்களை அரிஸ்டாட்டில் கொடுக்குறாரு. இங்கதான் அரிஸ்டாட்டில் ரொம்ப ஸ்பெஷலா இருக்காரு. சரி, எப்படி பதில்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்ப்போம். சோ பிளேட்டோ இணைக்க முடியாததை அரிஸ்டாட்டில் இணைக்கிறாரு. இந்த ஐடியாவையும் மெட்டீரியல் வேர்ல்டையும் அவர் இணைக்கிறாருங்க.
ஒரு பக்கம் ஐடியா இருக்கு, யார் மெயினா பேசுறா? பிளேட்டோ. இன்னொரு பக்கம் மெட்டீரியல் வேர்ல்டு இருக்கு, இத யார் பேசுவா? ரியலிஸ்ட் பேசுவாங்க. இதற்கு தான் அரிஸ்டாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆனா இந்த ரெண்டு உலகம் இருக்கு பாருங்க, ஐடியல் வேர்ல்டு, மெட்டீரியல் வேர்ல்டு. இந்த ரெண்டுத்தையும் பிளேட்டோ பார்த்த மாதிரி தனித்தனியா பார்க்க வேணாம், ஒன்னாவே பார்க்கலாம், ரெண்டும் இணைஞ்சுதான் இருக்கு அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனை அரிஸ்டாட்டில் கொடுக்கிறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஐடியாங்கிறது நம்ம எண்டோக்ஸா அப்படின்னு பார்க்கிறோம். எண்டோக்ஸா அப்படின்னு சொல்றாரு. இந்த மெட்டீரியல் வேர்ல்ட ஃபைனாமினா அப்படின்னு சொல்றாரு. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கிரீக் டேர்ம்ஸ். ஃபைனாமினா மெட்டீரியல் வேர்ல்டு, எண்டோக்ஸான ஐடியா. இப்போ இந்த பென் இருக்கு, இது என்னங்க? ஃபைனாமினா இல்லையா? மெட்டீரியல் வேர்ல்டு. இந்த பென் எதுக்கு யூஸ் ஆகுது? படிப்புக்கு யூஸ் ஆகுது. படிப்புங்கிறது எண்டோக்ஸா ஐடியா. அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, இந்த ஐடியாவும் மெட்டீரியல் வேர்ல்டும் தனித்தனி இல்லை, இந்த ஐடியாவே எதுக்குள்ள இருக்குன்னா மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பிசிக்கல் மேட்டருக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஃபெர்டிலைஸ்ட் எக் எடுத்துப்போமே, ஜைகோட். ஜைகோட்னா நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல இல்லையா? ஸ்பெர்மும் எக்கும் இணைஞ்ச உடனே உருவாகக்கூடிய அந்த சிங்கிள் செல் தான் ஜைகோட் இல்லையா? இந்த ஜைகோட் தான் என்ன உருவாகுது? ஒரு மனிதனா உருவாகுது. அதுக்கப்புறம் பேபி உருவாகுது. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வளரும். இப்போ அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவார்னா, இந்த ஜைகோட் அப்படிங்கிறது மெட்டீரியல் மேட்டர் இல்லையா? ஃபைனாமினா. கரெக்டா? ஆனா இந்த ஜைகோட்டுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு, கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னா ஹியூமன் ஸ்பீஷீஸ், மனித இனம்ங்கிற கான்செப்ட் ஐடியா இந்த ஜைகோட்டுக்குள்ளே இருக்கு. ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்க்க வேணாம், பிளேட்டோ மாதிரி நான் தனித்தனியா பார்க்கல, ஒன்னா தான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த ஜைகோட் இருக்கு இல்லையா? இந்த ஜைகோட் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து டெவலப் ஆகி என்ன ஆகுது? ஒரு முழு மனிதனா மாறிடுதா? புரியுதா சொல்றது? முழு மனிதனா மாறுது, மெட்டீரியல் மாறுது, ஃபைனாமினா மாறிட்டே இருக்கு. ஆனா அந்த மெட்டீரியலுக்குள்ளே அந்த ஐடியா எப்பயுமே இருக்கு அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லுவாரு. அவரை பொறுத்திருக்கும் அந்த மெட்டீரியல் வேர்ல்ட் அப்படிங்கிறது பொட்டன்ஷியாலிட்டி. பொட்டன்ஷியாலிட்டினா வளருவதற்கான ஒரு சக்தி கொண்டதுதான் இந்த பொட்டன்ஷியாலிட்டி. உருமாறக்கூடிய சக்தி, வளர்றதுக்கான ஒரு சக்தி, இதான் பொட்டன்ஷியாலிட்டி. இந்த ஐடியா இருக்கு பாருங்க, ஹியூமன் ஸ்பீஷீஸ். இது வந்து ஆக்சுவாலிட்டி அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆக்சுவாலிட்டி. ஓகேவா? அப்ப ஜைகோட்ங்கிறது பொட்டன்ஷியாலிட்டி கேப்பபிள் ஆஃப் ஆக்சுவலைசிங் இட்செல்ஃப். பொட்டன்ஷியாலிட்டிய கொண்ட ஒரு பொருள், மேட்டர், மெட்டீரியல் வேர்ல்ட் என்ன பண்ணுது? தன்னை ஆக்சுவலைஸ் பண்ணுது. ஓகேவா? அதனுடைய எண்ட் ரிசல்ட்ட நோக்கி போகுது. இப்படின்னு அவர் அழகா பதில கொடுத்துருவார். இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்கள்லயும் ஐடியாவும் இருக்கு, மேட்டரும் இருக்கு. நீங்க ரெண்டுத்தையும் தனித்து பார்க்க வேணாம் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இங்க பல ஆண்டுகளா விடை கொடுக்காத பிளேட்டோ ஃபைனலா தன்னுடைய ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில் இதற்கான விடையை கொடுக்கிறார். இப்ப இதே கான்செப்ட் நம்ம அரசியல் கொண்டு போவோம் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்க. இப்போ இத பாலிடிக்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு. கான்ஸ்டிடியூஷன்ற ஒரு விஷயத்தை அரிஸ்டாட்டில் எப்படி பார்ப்பாரு சொல்லுங்க? ஐடியாவா பார்ப்பாரு, கருத்தா பார்ப்பாரு. இந்த கான்ஸ்டிடியூஷன் என்னது? ஆக்சுவாலிட்டி. இந்த கான்ஸ்டிடியூஷன் இது எதோட சம்பந்தப்பட்டிருக்காருன்னா மேட்டரோட சம்பந்தப்பட்டிருக்கு, பொருளோட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட், நாடு. புரியுதா? ஸ்டேட்ங்கிறது பொட்டன்ஷியாலிட்டி. இப்போ இந்திய நாட்டு எடுத்துங்க. இந்தியா நம்ம என்ன பண்ணோம்? 1950ல கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணி முடிச்சோம். கரெக்டா? இந்த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள என்ன இருந்தது? ஐடியா இருந்ததா? சிந்தனை இருந்ததா? கருத்து இருந்ததா? உதாரணத்துக்கு
இந்தியாவை ஒரு செக்யூலர் கண்ட்ரியா உருவாக்கிடணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் நினைச்சாங்களா? இந்த ஐடியா இருக்குல்ல, இந்த ஐடியா எதுக்குள்ள இருக்கு? இந்தியன் ஸ்டேட்ங்கிற கான்செப்ட் குள்ளே இருக்கு. இந்தியாங்கிற நாடு இருக்கு, இந்தியா சுதந்திரம் வாங்கிடுச்சு, ஸ்டேட் இருக்குது. சோ இது வந்து பொட்டன்ஷியாலிட்டி மேட்டர். அதே நேரத்தில் ஐடியாவும் இருக்கு, அதுதான் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருந்த மக்கள், மனிதர்கள், சிந்தனையாளர்கள் இந்தியாவை ஒரு செக்யூலர் கண்ட்ரியா மாத்தணும், உருவாக்கணும், ரீபப்ளிக்கா உருவாக்கணும், டெமோக்ரசி மக்களாட்சியா உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஐடியாவை வச்சிருந்தாங்க. இந்த ஐடியா என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமா தன்னை ஆக்சுவலைஸ் பண்ணி பொட்டன்ஷியாலிட்டியா அது வந்து ஃபர்தரா ஸ்ட்ரெங்தன் ஆயிருது. பொட்டன்ஷியாலிட்டி தான் ஸ்டேட். இந்திய நாடானது இருக்கு, இந்திய நாட்டை இந்த ஐடியாஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மேட்டரும் ஐடியாவும் எப்பயுமே ஒன்று இணைந்து தான் இருக்கு. ஆனா மேட்டருக்குள்ள ஐடியா இருக்கு, அந்த ஐடியாஸை வச்சு மேட்டர் என்ன பண்ணுது? தொடர்ந்து வளர்ந்துகிட்டே போகுது. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில ஃபாதர்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க? ஐடியாஸை வச்சு இந்தியன் ஸ்டேட்டை உருவாக்குனாங்க. அது தொடர்ந்து உருவாகி 1950ல ஒரு செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக் ஸ்டேட்டா உருவாச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சில நாடுகள் பாத்தீங்கன்னா சர்வாதிகார நாடுகளா இருக்கும், அங்க வந்து ஐடியா மாறும். அங்க இருக்க கான்ஸ்டிடியூஷன்ல அந்த ஐடியா மாறும். உதாரணத்துக்கு அங்க மிலிட்டரி ரூல் இருக்கலாம். மிலிட்டரி ரூலுங்கிறது ஐடியாவா இருந்தா ஸ்டேட் எப்படி இருக்கும்னா மிலிட்டரி ஸ்டேட்டா இருக்கும். உதாரணத்துக்கு மியான்மர், பர்மா ஒரு மிலிட்டரி ஸ்டேட். சில நாடுகள் இஸ்லாமிக் நாடுகளா இருக்கும், அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இஸ்லாம் மதம் அப்படின்றது ஒரு ஐடியாவா இருக்கும். அப்போ ஸ்டேட் எப்படி உருமாறும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டேட்டா அது உருமாறும். அரிஸ்டாட்டிலுடைய பொலிட்டிக்கல் மெத்தடாலஜியில ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. அதை என்னன்னு சொல்றோம்னா டீலியாலஜி அப்படின்னு சொல்றோம். இந்த டீலியாலஜிங்கிறது அவருடைய பிலாசபியில நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். டீலியாலஜிக்கல் அப்படின்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆர் கோல். நீங்க கோல், இலக்கு அல்லது முடிவு, இதை பிரதானமா வச்சு நம்ம செயல்படுறதுதான் டீலியாலஜிக்கல் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அரிஸ்டாட்டில் வியூ ஆன் வெர்ச்சு ஜஸ்டிஸ். இதை நம்ம பார்த்துருவோம். வெர்ச்சூஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபியில ரொம்ப முக்கியமானது. வெர்ச்சூஸ் அப்படின்னா பண்புகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல சாக்ரட்டிஸ் வெர்ச்சு பத்தி பேசினாரு, அதுக்கப்புறம் பிளேட்டோவும் வெர்ச்சு பத்தி பேசினாரு, அவரை தொடர்ந்து அரிஸ்டாட்டிலும் வெர்ச்சூஸ் பத்தி பேசினாரு. ஆனா இவங்களுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு சில டிஃபரன்சஸ் இருக்கும். ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபியில 4 பிரதானமான வெர்ச்சூஸ் இருக்கு. 4 கார்டினல் வெர்ச்சூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டினல்னா ரொம்ப முக்கியமான அல்லது பிரதானமான அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்ச்சு வந்து விஸ்டம். விஸ்டம்னா வேற ஒண்ணும் இல்லை, அறிவு அல்லது நாலேஜ், இதுதான் விஸ்டம். அடுத்தது கரேஜ், தைரியம். மூன்றாவது டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸ்ங்கிறது பொறுமை. நான்காவது ஜஸ்டிஸ், நீதி. இதுதான் 4 கார்டினல் வெர்ச்சூஸ். 4 கார்டினல் வெர்ச்சூஸை பத்தி ரொம்ப டீடைல்டா பிளேட்டோ டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. இந்த வெர்ச்சூஸை அரிஸ்டாட்டிலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இந்த 4 கார்டினல் வெர்ச்சூஸை லேர்ன் பண்ணணும். பிளேட்டோ என்ன சொல்லுவார்னா, இந்த பண்புகள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நாடு தேவை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேர் வந்து
ஐடியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு. ஐடியல்னா சிறந்த, பெஸ்ட், பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஐடியல்னா பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்டான ஒரு நாட்டுல, ஒரு அரசியல் அமைப்புல மனிதர்களுக்கு வெர்ச்சூஸ் இருக்கணும், பண்புகள் இருக்கணும் அப்படின்னு பிளேட்டோ சொல்வார். அப்படி இருந்தால்தான் அந்த நாட்டுல ஜஸ்டிஸ் இருக்கும், நீதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா இந்த வெர்ச்சூஸ்க்குள்ளதான் ஜஸ்டிஸ் வருது. ஆனா இந்த எல்லா வெர்ச்சூஸ சேர்க்கும் பொழுது அதுல இருந்து பை ப்ராடக்டா கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வெர்ச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ். ஓகேவா? ஒன் ஆஃப் த 4 virtues, but it is the product and the most important virtue. ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபில ஜஸ்டிஸ் அப்படிங்கறத டிகாயஸ் சினே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் பிலாசபில தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மம், இங்க தர்மா, அங்க டிகாயஸ். இந்த மாதிரி நீங்க சப்ஜெக்ட்ல கம்பேர் பண்ணி படிக்கணும். மனுஸ்மிருதி, அர்த்த சாஸ்திரம் தர்மான்னு சொல்லப்பட்டிருக்கோம், இங்க டிகாயசினே அப்படின்னு சொல்றோம். அது இல்லாம பிளேட்டோ என்ன சொல்வாருன்னா, இந்த டிகாயசினே ஜஸ்டிஸ் இது கண்டிப்பா தேவை. இது இருந்தாதான் அந்த ஐடியல் ஸ்டேட்ல எல்லாருக்கும் நலன் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நலன் இருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல, கிரேட்டஸ்ட் குட். கிரேட்டஸ்ட் குட் ஃபார் ஆல், எல்லாருக்கும் நலன். ஓகேவா? இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்றோம்னா ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபில யூடேமோனியா அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ 3 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு வெர்ச்சு, இன்னொன்னு ஜஸ்டிஸ், இன்னொன்னு கிரேட்டஸ்ட் குட். மனிதர்கள் பண்புகளை வளர்த்துக்கணும். பண்புகள் இருந்தாதான் என்ன கிடைக்கும்? உயரிய பண்பான ஜஸ்டிஸ், நீதி கிடைக்கும். வெர்ச்சு லீட்ஸ் டு ஜஸ்டிஸ். நீதி இருந்தால்தான் என்ன இருக்கும்? யூடேமோனியா இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம சென்னையில இருக்கோம், இல்ல வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் இந்த வெர்ச்சூஸ் இருக்கணுமா? ரோட கிராஸ் பண்ணும்போது நான் டிராஃபிக் சிக்னல் மதிக்கணும், கரெக்டா இல்லையா? பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றோம், நான் கிளீனா வைக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்ல. நியாயமானதா இருக்கணும், லஞ்சம் கொடுக்க கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் எதுல வருது? வெர்ச்சு. இந்த வெர்ச்சூஸ் எல்லாருக்கும் இருந்தால்தான் அந்த ஸ்டேட் வந்து ஐடியல் ஸ்டேட்டா இருக்கும். அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வெர்ச்சுல இருந்து என்ன கிடைக்குது? ஜஸ்டிஸ் கிடைக்குது இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? பண்பு இருந்தால்தான் நீதி இருக்கும், நீதி இருந்தால்தான் யூடேமோனியா இருக்கும். கரெக்டா? எல்லாரும் ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்றோம், நீதி இருக்கா? அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். ஒருவேளை ரோட் ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணலாம், ஜஸ்டிஸ் இருக்காது, அநீதி தான் இருக்கும். அப்போ யூடேமோனியா, சந்தோஷம் இருக்காது. யாரும் ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, எப்ப வேணா ஆக்சிடென்ட் நடக்கலாம், எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம் இல்லையா? அப்போ நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபில ரொம்ப முக்கியமானது. அரிஸ்டாட்டில் பொறுத்த வரைக்கும் வெர்ச்சுவை ஏத்துக்கிறாரு, ஜஸ்டிஸை ஏத்துக்கிறாரு. ஆனா அவருடைய வெர்ச்சு அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அரிஸ்டாட்டில் பொறுத்த வரைக்கும் virtue lies in the golden mean. golden mean இந்த கான்செப்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. golden mean தான் மாடரேட்டுங்க. உதாரணத்துக்கு நீங்க டீ சாப்பிடுறீங்கன்னா சர்க்கரை ரொம்பவும் போடல, குறைவாகவும் போடல. டீனுடைய எசன்ஸ் ஸ்ட்ராங்காகவும் இல்லை, லைட்டாகவும் இல்லை. இது சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கோல்டன் மீன். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பண்புகளை எதுல பாக்குறாருன்னா கோல்டன் மீன்ல பாக்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடாது. எண்டு பாயிண்ட்ல நீங்க எதுவுமே பார்க்க வேணாம், புரியுதா? ஆனா ஒரு நடுவில் இருக்கக்கூடிய நிலைகள் வந்து அவர் வந்து ஏத்துப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் டெஃபிஷியன்சியும் தவறானது, பற்றாக்குறையும் தவறானது, எக்ஸஸ் பாருங்க மிகுதி இதுவும் தவறானது. இது ரெண்டுக்கும் நடுவுல தான் என்ன வருது? கோல்டன் மீன் வருது. எவ்வளவு பிராக்டிகலா இருக்காரு பாத்தீங்களா? இதுதான் அரிஸ்டாட்டிலுடைய சிறப்பம்சம். அவர் வந்து ஒரு ரியலிஸ்ட், அல்லாம அவர் ஒரு பிராக்மேட்டிஸ்ட். இது நோட் பண்ணிக்கங்க, பிராக்மேட்டிஸ்ட். பிராக்மேட்டிஸ்ட்னா பிராக்டிகலா இருக்கவங்க. பிளேட்டோ ஐடியலிஸ்ட் மட்டும் தான், அவர் பிராக்மேட்டிஸ்ட் கிடையாது, பிராக்டிகலானவர் கிடையாது. ஆனா அரிஸ்டாட்டில் ஒரு பிராக்மேட்டிஸ்ட். ஒரு நாட்டில் அரசியல் பிரச்சனை இருக்குன்னா அரிஸ்டாட்டிலால பிராக்டிகலா
சொல்யூஷன் தர முடியும். இங்க தான் மற்ற ஸ்காலர்ஸை கம்பேர் பண்ணும்போது அரிஸ்டாட்டில் தனித்து நிற்கிறார். சயின்டிஃபிக்கா ப்ராக்டிக்கலா அவரால் சொல்யூஷன் தர முடியும். ஒரு மனிதனுக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னா டெஃபிஷியன்சி, உணவு இல்லை, பட்னியில் இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு பணக்காரர், அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய உணவு இருக்கு, என்ன நினைச்சாலும் கிடைக்கும். இது ரெண்டுமே தவறு அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்வார். முடிஞ்ச வரைக்கும் கோல்டன் மீன்ல இருக்கணும், இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவார். இதை நீங்க அப்படியே பாலிடிக்ஸ்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த நாட்டுல எல்லாம் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அதிகம் இருக்கோ அங்கெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி பெட்டரா இருக்கும். இன்னைக்கு தேதியில மேற்கத்திய நாடுகள், வளர்ந்த நாடுகள், மக்களாட்சி கொண்ட நாடுகள், அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் நீங்க ஒத்து பாருங்க. இந்த நாடுகள் எல்லாமே அரிஸ்டாட்டிலுடைய பொலிட்டிக்கல் பிலாசபி வச்சு நீங்க படிக்கலாம். டெஃபிஷியன்சியும் இருக்காது, எக்ஸஸும் இருக்காது. உதாரணத்துக்கு பணக்காரர்கள் ரொம்ப நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஏழைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, கோல்டன் மீன்ல இருக்கும். மிடில் கிளாஸ் அதிகமா இருப்பாங்க. இங்க மிடில் கிளாஸ் வந்து நம்ம ஊர்ல நம்ம சொல்ற மிடில் கிளாஸ் இல்ல, ஜெனரலா மிடில் கிளாஸ் அப்படின்னா எஜுகேட்டட் பீப்புள், பீப்புள் ஹூ ஆர் எக்கனாமிக்கலி பெட்டர், இவங்க தான் மிடில் கிளாஸ். இப்போ இந்த மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், நிலைத்தன்மை இருக்கும். நீங்க ஒத்து பாருங்க, இந்த நாடுகள் அவ்வளவு ஈஸியா புரட்சி வெடிக்காது, தேவையில்லாம சண்டை போட மாட்டாங்க மக்கள், கிளர்ச்சிகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, எப்பயாவது இருக்கும். ஆனா நீங்க இந்த ஏழை நாடுகள் அல்லது ராணுவ ஆட்சியில் இருக்க நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதுல கோல்டன் மீன் இருக்காது. மியான்மர் எடுத்துங்க, நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எடுத்துங்க, இங்கெல்லாம் மிலிட்டரி ரூல் இருக்கு, ராணுவ ஆட்சி இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் மிடில் கிளாஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் கையில் அதிகாரம் அதிகமா இருக்கும், இன்னொரு பக்கம் பல பேர் கையில் அதிகாரம் இருக்காது, ஒடுக்கப்பட்ட மக்களா இருப்பாங்க, எல்லா மக்களுக்கும் கல்வி இருக்காது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார தேவைகள் இன்னுமே நிறைய இருக்கும். இதனால பிரச்சனைகள் அந்த நாட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு நாடு முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நலனை கொண்டு போய் சேர்த்துட்டா மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் பெருசாயிருவாங்க. அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்துடும். எந்த ஒரு ஆட்சியாளரும், எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ சர்வாதிகாரத்தில் ஈடுபட முடியாது. அதே நேரத்தில் மக்களும் பொறுப்போடு செயல்படுவாங்க. அப்போ அந்த மிடில் கிளாஸ், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, இந்த கான்செப்ட்ஸை நம்ம அரிஸ்டாட்டில் பிலாசபி ஆன கோல்டன் மீன் மூலமா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னு வரும்பொழுதும் அரிஸ்டாட்டில் வந்து சாக்ரட்டிஸ், பிளேட்டோவை ஃபாலோ பண்றாரு. ஆனா இங்கேயும் அவர் கொஞ்சம் மாறுபடுறாரு. எப்படின்னு பார்த்துவோம். பிளேட்டோ என்ன சொல்றாரு? வெர்ச்சூஸ் இருந்தா ஜஸ்டிஸ் இருக்கும், யூடிய மொழியா இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்ஜஸ்டிஸ் இருக்கும்னு அவர் சொல்லுவார். ஓகேவா? இதை அரிஸ்டாட்டில் அக்செப்ட் பண்றாருன்னா அக்செப்ட் பண்றாரு, வெர்ச்சூஸ் இருந்தாதான் ஜஸ்டிஸ் இருக்கணும்னு சொல்றாரு. அதே நேரத்தில் இவருடைய ஜஸ்டிஸ் பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ஜஸ்டிஸ். அதனங்க ப்ரொபோர்ஷனல் ஜஸ்டிஸ். ஒரு மனிதனிடம் எந்த அளவுக்கு வெர்ச்சூஸ் இருக்கோ, எந்த அளவுக்கு அவர் குவாலிட்டியில பெட்டரா இருக்காரோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து உரிமைகள் கொடுக்கப்படும், அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்வார். இதுதான் ப்ரொபோர்ஷனல் ஜஸ்டிஸ். ஓகேவா? ஒரு விகிதிசார் அடிப்படையில அவர் வந்து ஜஸ்டிஸ பார்க்கிறார். உதாரணத்துக்கு மென், ஆண்களுக்கு வந்து உரிமைகள் ஈக்குவலா கொடுக்கப்படணும், அதிகமா கொடுக்கப்படணும் அப்படின்னு யார் சொல்லுவா? அரிஸ்டாட்டில் சொல்வார். அவருடைய புரிதல் என்னன்னா ஆண்களுக்கு வெர்ச்சூஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணுவார். கரேஜ் இருக்கும், தைரியம் இருக்கும், அறிவு அதிகமா இருக்கும், இதெல்லாம் ஆண்களுக்கான குவாலிட்டிஸ். இது பெண்களுக்கு இருக்காது. அதனால பெண்களுக்கு ஆண்கள் கொடுக்குற அளவுக்கு ரைட்ஸ் கொடுக்காதீங்க, சுதந்திரம் கொடுக்காதீங்கன்னு அவர் சொல்லுவார். விமன் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெர்ச்சூஸ் குறைவா இருக்கும், அல்லது ஆப்சென்டா இருக்கும், குறைவா இருக்கலாம், அல்லது இல்லாம கூட இருக்கலாம். இதுதான் அவருடைய ஆர்குமெண்ட். அதே போலதான் ஸ்லேவ்ஸ், அடிமைகள், இவங்களுக்கும் வெர்ச்சூஸ் இல்லாம இருக்கும் அல்லது ரொம்பவே குறைவா இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாருன்னா, பொது வாழ்க்கைன்னு வரும்பொழுது ஆண்கள் எல்லாருமே சமம், அவங்களுக்கு உரிமைகள் கொடுங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. ஆனா யாருக்கெல்லாம் வெர்ச்சூஸ் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணாதீங்க, ஈக்குவலான ரைட்ஸும் ஃப்ரீடமும் கொடுக்காதீங்க, அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவேளை வெர்ச்சு இல்லாத ஒருவருக்கு நம்ம ஈக்குவாலிட்டி கொடுத்துட்டோம்னா அது வந்து இன்ஜஸ்டிஸ்ல கொண்டு போய் விட்டுரும். புரியுதா? உதாரணத்துக்கு பெண்களை நீங்க ஆண்களுக்கு சமமா ட்ரீட் பண்ணிட்டீங்க, அல்லது அடிமைகளை ஸ்லேவ்ஸ் ஆண்களுக்கு சமமா ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது ஜஸ்டிஸ் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அது இன்ஜஸ்டிஸ்.
புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இதை ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் இதுவும் ஒரு ஃபிலாசபி தான். ஒருவனுக்கு அறிவு குறைவா இருக்கு, எபிலிட்டி குறைவா இருக்கு, தன்னை தானே பாதுகாக்க முடியல அப்படின்னா அவனுக்கு உரிமையும் சுதந்திரத்தையும் கம்மியாக கொடுங்க, தேவைப்பட்டா அவங்கள கட்டுப்படுத்தி வைங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணுவார். உதாரணத்துக்கு ஸ்லேவ் எடுத்துங்க, அடிமைகள். அடிமைக்கு பார்த்தீங்கன்னா தன்னை தானே பாதுகாக்க முடியாது. இவனை ஃப்ரீயா விட்டுட்டா அவன் வெளி உலகத்துக்கு போயிட்டான்னா செத்து போயிடுவான். அவனை பார்த்துக்கிறது யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவார்னா, ஸ்லேவ்ங்கிறவனை கண்ட்ரோல் பண்ணலாம், அவனுக்கு மேல ஒரு மாஸ்டர் இருக்கலாம், தப்பு இல்லை. மாஸ்டர் ஸ்லேவ் அடிச்சாலும் கண்ட்ரோல் பண்ணாலும் மாஸ்டர் இருந்தாதான் ஸ்லேவ் உயிரோடு இருப்பான். ஸ்லேவனுடைய பாதுகாப்புக்கு மாஸ்டர் தேவை அப்படின்னு அரிஸ்டாட்டில் ஆர்கியூ பண்ணுவார். இதுதான் அரிஸ்டாட்டில்ஸ் கான்செப்ட் ஆஃப் ப்ரொபோஷனல் ஜஸ்டிஸ். இந்த கான்செப்டை நீங்கள் இந்தியாவில் ஒரு காலத்தில் இந்த வர்ணா சிஸ்டமோட கூட கம்பேர் பண்ணலாம். கிட்டத்தட்ட மனுவும் சாணக்கியாவும் என்ன சொல்றாங்களோ அதே தான் அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பார். அக்யூரேட்டாக சொல்ல அப்படின்னாலும் இந்த ஏன்ஷியன் இந்தியன் ஃபிலாசபிக்கும் ஏன்ஷியன் கிரீக் ஃபிலாசபிக்கும் ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்கு. அந்த ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவாக இருக்கும், கொஞ்சம் பிற்போக்கு மனநிலை கொண்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஆனாலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. அப்போ இருந்த ஸ்காலர்ஸ் வந்து சமூகத்தை இப்படி தான் பார்த்தாங்க. வெர்ச்சுவஸ் இருக்கு அப்படின்னா சமநிலையை கொடுக்கணும், சம உரிமையை கொடுக்கணும், அப்படின்னா சம உரிமையை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த ப்ரொபோஷனல் ஜஸ்டிஸை வச்சு தான் அவர் ப்ரொபோஷனல் ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்டையும் கொண்டு வராரு. ப்ரொபோஷனல் ஈக்குவாலிட்டின்றது வேற ஒன்றும் இல்லை, வெர்ச்சுவஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க அவங்கள சமமா ட்ரீட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சமமா ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லுவார். ப்ரொபோஷனல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொபோஷனல் ஈக்குவாலிட்டி. நீங்க கேட்கலாம், இது சரிதானே, இது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு கேட்கலாம். நல்ல கேள்வி. ஆனா இந்த ஏன்ஷியன் கிரீக் பிலாசபர்ஸ் இந்த வெர்ச்சுவஸை எப்படி பார்க்கறாங்கன்னா நேச்சுரல் குவாலிட்டிஸா பார்த்தாங்க. அதுதான் ஒரு கேள்விக்குறியாச்சு. நேச்சுரல் குவாலிட்டிஸ், இன்பார்ன் குவாலிட்டிஸ், பிறப்பிலேயே இந்த வெர்ச்சுவஸ் உருவாகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இருந்தது, இன்க்ளூடிங் பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். இப்போ அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா பிறப்புல இருந்தே பெண்களும் அடிமைகளும் வெர்ச்சுவஸ் குறைவானவங்கன்னு சொல்லுவாங்க. இதனால தான் இந்த ஏன்ஷியன் கிரீக் கான்செப்டான ப்ரொபோஷனல் ஜஸ்டிஸும் ப்ரொபோஷனல் ஈக்குவாலிட்டியும் பெரிய கிரிட்டிசிசம்க்கு உள்ளானது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது விமர்சனம் இருக்கு. இதே தான் ஏன்ஷியன்ட் இந்தியன் பிலாசபிலையும் நீங்க பார்ப்பீங்க. மனு ஆகட்டும், கௌட்டில்யா ஆகட்டும், அவங்களும் ப்ரொபோஷனல் ஜஸ்டிஸ் ப்ரொபோஷனல் ஈக்குவாலிட்டிக்கு ஆர்கியூ பண்ணாங்க.